ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஎன்பிஜி டிஆர்பியில் வந்து யூனிட் 10.9 அதாவது யார் எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா லயனல் ட்ரில்லிங். இது இவரோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அப்படியே இவர் என்ன தான் சொல்லியிருக்காரு, இந்த சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட்னா என்ன, அதில் என்ன தான் சொல்ல வராரு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இவரோட ஃபுல் நேம் வந்து லயனல் மோர்டிகாய் ட்ரில்லிங். இவர் எப்போ பிறக்கிறாருன்னா July 4, 1905 எங்கன்னா நியூயார்க்கில் வந்து பிறக்கிறாரு. அது இது உங்களுக்கே தெரியும், நியூயார்க் யூஎஸ்ஏல தான் இருக்குது. அப்புறம் எப்போ இறக்குறாருன்னா November 5, 1975 வந்து இறந்துடுறாரு. சேம் நியூயார்க் அண்ட் யூஎஸ்ஏல. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் லிட்ரரி கிரிட்டிக், ஒரு ப்ரொஃபஸர். இவர் வந்து த லிபரல் இமேஜினேஷன் அப்படின்னு 1950 ரிலீஸ் ஆன அவரோட ஒர்க்குக்கு வந்து அவார்ட் வின் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இவர் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், எஸ்ஸேயிஸ்ட், டீச்சர். இதோட எல்லா கலவையும் தான் நம்ம லயனல் ட்ரில்லிங். இவர் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் யூஎஸ் கிரிட்டிக்ஸ் ஆஃப் த 20th century. 20th centuryலேயே ரொம்ப ஒரு லீடாக பேசப்பட்ட, ரொம்ப புகழ்ந்து பேசப்பட்ட ஒரு ரொம்ப லீடிங்கான ஒரு கிரிட்டிக்ஸ் நம்ம அமெரிக்கன் லிட்ரேச்சரில் ஒரு பயங்கரமான ஒரு கிரிட்டிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அனலைஸ் த கான்டெம்பரரி கல்ச்சர். இவர் வந்து எந்த வகையான இந்த கிரிட்டிசிசம் பயங்கரமாக அனலைசஸ் பண்ணுவார்னா, கான்டெம்பரரி கல்ச்சரையும் ப்ளஸ் சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் உள்ள கான்டெம்பரரி கல்ச்சரல், சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷனை வந்து இவர் வந்து சொல்லுவார். நெக்ஸ்ட்டு வந்து இவரோட ஒய்ஃப் நேம் வந்து அண்ட் கான்ட்ரிபியூட்டர் டு த பார்ஷியன் ரிவ்யூ. இவர் வந்து நியூயார்க் இன்டலெக்சுவலில் வந்து மெம்பராகவும் ப்ளஸ் வந்து பார்ஷியன் ரிவ்யூக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டராகவும் இருந்திருக்காரு. யார்? நம்ம லயனல் ட்ரில்லிங். இப்போ சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஓகே, சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் லயனல் ட்ரில்லிங் வந்து நம்ம டிஎஸ் எலிட் எழுதின ட்ரெடிஷ்னல் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் கூட வந்து கம்பேர் பண்ணுறாரு. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு சேம் தான். அந்த கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து டிஎஸ் எலியட் எழுதுனா ட்ரெடிஷ்னல் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ், அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் அப்படின்றதையும் இந்த இடத்துல நம்மளுக்கு விளக்குறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பட் இட் இஸ் பேன் பை த நியூ கிரிட்டிசிசம். ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னல் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் டிஎஸ் எலியட் எழுதுனது வந்து நியூ கிரிட்டிசிசமால் பேன் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லிட்டரி க்ரியேட்டிவிட்டி. ஒரு லிட்டரி க்ரியேட்டிவிட்டிக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்தை டிஎஸ் எலியட் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம லயனல் ட்ரில்லிங்கும் இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஹவு சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் கிரிட்டிக்கல் அப்ரோச். ஒரு கிரிட்டிக்கல் அப்ரோச்சில் வந்து நம்ம அந்த பாஸ்ட் திங்க் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு நம்ம லயனல் ட்ரில்லிங். நெக்ஸ்ட் வந்து இதனால தான் வி கால்டு சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அஸ் எ ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ். இந்த சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த விஷயங்கள் மூலமாக தான் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டிஎஸ் எலிட் பற்றி சொன்னேன், எல்டினா நம்ம லயனல் ட்ரில்லிங் அவரை பற்றி. இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே அது வந்து இருக்கனால மட்டும்தான் அந்த சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட்டை ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இந்த டிஎஸ்சி அப்படின்றது ட்ரெடிஷ்னல் டிஎஸ் எலியட், டிஐஎன் அப்படின்றது வந்து டி வந்து ட்ரெடிஷ்னல், ஐ வந்து இண்டிவிஜுவல். ட்ரெடிஷ்னல் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் வந்து சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. நியூ கிரிட்டிசிசம். அடுத்த டாபிக் வந்து நியூ கிரிட்டிசிசம் அண்ட் அக்ரஷன் அப்படின்றது ஒரு எதிர்ப்பு. ஸோ நியூ கிரிட்டிசிசமில் அந்த எதிர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து
நாம் பார்க்கலாம். நியூ கிரிட்டிசிசம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரேச்சர் டோன்ட் இன்க்ளூட் வித் ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். நியூ கிரிட்டிசிசம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்ம லிட்ரேச்சரில் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அது இன்க்ளூட் பண்ண லியோனல் ட்ரெல்லிங் வந்து பொறுத்த வரைக்கும் நியூ கிரிட்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஜெனட்டிக் மெத்தடை அக்ரி பண்ணாது, ஹிஸ்டாரிக்கல் சென்ஸே அக்ரி பண்ணாது அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து நியூ கிரிட்டிக்ஸ் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் மெத்தட். அதாவது நியூ கிரிட்டிக்ஸ் எப்போவுமே வந்து ஹிஸ்டாரிக்கல் மெத்தடுக்கு வந்து அகேன்ஸ்டாக தான் இருப்பாங்க. ஆனால் வந்து பட் தே ஃபர்கட் ஒன் திங், ஒரு விஷயத்தை வந்து மறந்துட்டாங்க. தேர் இஸ் ஆல்வேஸ் இன் லிட்டரரி ஒர்க் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட். இந்த லிட்டரரி ஒர்க்கில் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் வந்து எப்போயுமே வந்து இன்க்ளூடாக தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபால்ட் ஆஃப் த நியூ கிரிட்டிக்ஸ். இந்த நியூ கிரிட்டிக்ஸில் உள்ள ஃபால்ட்டை பற்றி சொல்கிறாங்க. லைனல் ட்ரெல்லிங் ட்ரைஸ் டு ப்ரொடெக்ட் நியூ கிரிட்டிக்ஸ் அகெயின்ஸ்ட் த சார்ஜ் ஆஃப் சாப்மேன். அதாவது லியோனல் ட்ரெல்லிங் வந்து எதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னா, அதாவது நம்ம சார்ஜ் ஆஃப் சாப்மேனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற நியூ கிரிட்டிக்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்போ 1927 Chapman said that new critic studied fine arts and emotion in order to express physical science. அதாவது 1927 வந்து சாப்மேன் ஒரு பர்டிகுலர் க்ரோனாலஜிக்கல் ஆர்டராக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து லைனல் ட்ரெல்லிங் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆல் நியூ கிரிட்டிக்ஸ் ட்ரைடு டு ரைட் பாஸ்ட் ரைட்டர்ஸ். அதாவது எல்லா நியூ கிரிட்டிக் ரைட்டரும் அந்த நம்ம பாஸ்ட் ரைட்டரோட இன்ஃப்ளூயன்ஸை எடுத்து ரைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் வித்தவுட் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் இமீடியட்லி அண்ட் ரியல். இந்த ஒர்க்கு இல்லாமல் எந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் சென்ஸுமே ரியலாகவும் இமீடியட்லியாகவும் வரவே வராது. இந்த ஒர்க் இல்லாமல் இது ரெண்டுமே வரவே வராதுன்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து நைட்ஷி அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஃபிலாசபர் என்ன சொல்கிறாருன்னா, ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் இஸ் இன் த மைண்ட். இது ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் அப்படின்றது ஒரு மைண்டு, இது வந்து ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறார். யாருன்னா நைட்ஷி அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஃபிலாசபர் வந்து ஹிஸ்டாரிக்கல் அப்படின்றது சிக்ஸ்த்து சென்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து மார்க்ஸ் வந்து எதை பிலீவ் பண்ணுறாருன்னா, வித்தவுட் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ், ஒரு ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் வந்து இல்லை அப்படின்னா பாஸ்ட் ஹியூமன் லைஃப் அண்ட் ஹிஸ்டரி கம்ஸ் டு அன் எண்ட் இன் பாலிட்டிக்ஸ். ஒரு பாலிட்டிக்ஸில் வந்து ஹிஸ்டாரிக் சென்ஸ் வந்து இல்லைன்னா பாஸ்ட்டும் ஹியூமன் லைஃப்பும் அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் கம்ஸும் இது வந்து ஹிஸ்ட்ரி இது எல்லாமே வந்து என்ன ஆயிரும்னா ஒரு முடிவுக்கு வந்துடும். ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் இல்லைன்னா ஹியூமன் லைஃபு, பாஸ்ட்டு, ஹிஸ்ட்ரி இது மூணுமே வந்து பாலிட்டிக்ஸில் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்ற விஷயத்த மார்க்ஸ் வந்து பிலீவ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து சாமுவேல் ஜான்சன் அண்ட் எஸ்டி கால்ரிட்ஜ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எதை ரெகக்னைஸ் பண்ணுறாங்கன்னா, வித்தவுட் ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ், ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் இல்லை அப்படின்னா ரைட்டர்ஸ் குட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் த பாஸ்ட் ரைட்டர். ஒரு இப்போ இருக்கிற நியூ மாடர்ன் கிரிட்டிஸ் நாலேஜையும் அவங்களோட ரைட்டிங்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க நம்ம எஸ்டி கால்ரிட்ஜ் அண்ட் சாமுவேல் ஜான்சன் ரெண்டு பேருமே. எடுத்து லைனல் ட்ரெல்லிங் வந்து இங்கே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து வைக்கிறாரு. என்னென்னா, சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் வி கேனாட் அப்ரிஷியேட் ஒர்க் ஆஃப் ஆர்ட். சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் இல்லைன்னா நம்ம வந்து ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணவே முடியாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து மேத்யூ அர்னால்டு என்ன சொல்கிறாருன்னா, மேத்யூ அர்னால்டு இஸ் அ சாம்பியன் ஆஃப் ஹிஸ்டாரிசிசம். நம்ம மேத்யூ அர்னால்டு தான் ஹிஸ்டாரிசிசம்க்கு ஒரு சாம்பியன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறார். நெக்ஸ்ட் வந்து லைனல் ட்ரெல்லிங் வந்து திங்க் ஆஃப் த பாஸ்ட் இஸ் அ
ப்ளஷர் திங். ஒரு நம்ம பாஸ்ட் விஷயங்களை பற்றி அந்த விஷயங்கள் பொட்டன்ஷியலை வந்து எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அதில் வந்து ஒரு ப்ளஷர் திங் வந்து கிடைக்கும், அதர்வைஸ் கிடைக்காது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. அதனால தான் நம்ம லியோனல் ட்ரெல்லிங் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ ஹி சப்போர்ட்டட் த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் சப்போர்ட் இதனால தான் பண்ணுறாரு. லிட்ரேச்சர் இன் ஹிஸ்டாரிக்கலில் வந்து 3 சென்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் சென்ஸ் வந்து a poet is supposed to be historian poet or historian cannot be separate in olden days. அதாவது poet வந்து கண்டிப்பாக ஹிஸ்டாரியன் poetஆக தான் இருக்கும். சப்போஸ் ஹிஸ்டாரியன் poetஆக இருந்தால் இந்த ஹிஸ்டாரிக் cannot be separated, இதை வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக பிரிக்க முடியாது ஓல்டன் டேஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சென்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரேச்சர் மஸ்ட் ஹேவ் த அவேர் ஆஃப் த பாஸ்ட். அது லிட்ரேச்சர் வந்து கண்டிப்பாக பாஸ்ட்டை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம டிஎஸ் எலியட் எழுதின ட்ரெடிஷ்னல் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட்டை வந்து சொல்லலாம். ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ், அதாவது ஒரு லிட்ரேச்சர் வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக எதை கொண்டு வச்சுருக்கணும்னா ஒரு பாஸ்ட்டை வந்து கண்டிப்பாக கொண்டு வச்சுருக்கணும். அந்த பாஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம எல்லாருமே அதை கண்டிப்பாக ரீட் பண்ணணும் அந்த லிட்ரேச்சர் ரிலேட்டடாக. ப்ளஸ் வந்து அதில் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸும் ரீட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம் நம்ம பாஸ்ட் சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து லியோனல் ட்ரெல்லிங் வந்து என்ன சொல்கிறாருன்னா, குட்னஸ் இன் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ், அதாவது ஹிஸ்டாரிக்கல் சென்ஸில் வந்து ஒரு நல்ல குட்னஸ் இருக்குது, ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் மேட் ஹியூமன்ஸ் அஸ் அன்ப்ரெசன்டீஷியஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு ஹானஸ்டான பர்சனை சொல்லுவோம். இப்போ எப்படி ஒரு ஹானஸ்டான பர்சன்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கோ அந்த மாதிரி லியோனல் ட்ரெல்லிங் வந்து ஹிஸ்டாரிக்கல் சென்ஸில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது, ரைட்டர் வந்து நல்ல பொட்டன்ஷியலாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா அன்ப்ரெசன்டீஷியஸ், ஹானஸ்டாகவும் அன்செல்ஃபிஷ், செல்ஃபிஷ் இல்லாமலும். நெக்ஸ்ட்டு வந்து மாடஸ்ட் அப்படின்னா ஒரு ஷை டைப்புன்னு சொல்லுவாங்களே, அது மாடஸ்ட்டாகவும் இருக்குது. பிரேவ்னா ரொம்ப தைரியமாகவும் இருக்குது. செல்ஃப் கண்ட்ரோல், அது வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோலாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து செல்ஃப் ரீயூனிஷியேஷன் அப்படின்றது ஒரு துறவி, ஒரு முற்றும் துறந்த துறவின்னு சொல்லுவாங்களே, எல்லாத்தையும் திறந்துட்டு தனியாக போயிருக்கிறவங்க. ஸோ அதுதான் வந்து ரீயூனிஷியேஷன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உள்ளடக்கியது தான் இந்த சென்ஸ் ஆஃப் பாஸ்ட்டும் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸும் ரைட்டிங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் யூஸ்டு ஃபார் அரேஞ்ச் ஒர்க்ஸ் இன் க்ரொனாலஜிக்கல் ஆர்டர். இதுவும் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் வந்து நம்ம க்ரொனாலஜிக்கல் ஆர்டரை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, 100% யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் அண்ட் சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் ரிலேட்டட் டு ஒன் அனதர். ஹிஸ்டாரிக்கல் சென்ஸாக இருக்கட்டும், சென்ஸ் ஃபைனலாக வந்து லியோனல் ட்ரெல்லிங் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட்டில் சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லிட்ரேச்சருக்கு வந்து ஒரு முதுகெலும்பு மாதிரி சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட். இது வந்து இல்லைன்னா லிட்ரேச்சர் கிடையாது, முதுகெலும்பு கிடையாது. ஒரு முதுகெலும்பு இல்லாத பிராணி மாதிரி தான் இருக்கும் லிட்ரேச்சர் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. ஸோ சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு லிட்ரேச்சர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ டிஆர்பி எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.